Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE 2026 necessary documents, my dear students. இப்போ இருந்தே நீங்க கேதர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அக்டோபர்ல உங்களுக்கு வந்து அக்டோபர் எண்ட் இல்ல நவம்பர்ல உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு 1 month டைம் இருக்கும் my dear students. இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெசசரி டாக்குமெண்ட்ஸை இப்போவே கேதர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்மி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது. குறிப்பாக ஜோசா கவுன்சிலிங் அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட்டுமே வந்திருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்திருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. குறிப்பாக இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல், ஹெல்ப்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப கீனாக பாருங்கள். ஏன் நான் இவ்வளோ தெளிவாக நான் வந்து இவ்வளோ ஆக்டிவாக ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு பேரண்ட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். NIT அட்மிஷன், அதாச்சும் நான் தான் ஜோசா கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு வந்து NIT கேலிக்கெட் கிடச்சிருந்துச்சு. அவங்களுக்கு NIT கேலிக்கெட்டில் அவர் ஓபிசி நான் கிரிமி லேயர், அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 1 lakh குள்ளார மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ NITs பார்த்தீங்கன்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வந்து உங்களுக்கு லெஸ் தென் 1 lakh வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டியூஷன் ஃபீ ரெமிட்டன்ஸ் தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கே ஒரு 60,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து 1,20,000. அது வந்து வருஷத்துக்கு வருஷம் செமஸ்டருக்கு செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ் மாறும். எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வந்தாலும் அந்த டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. ரிமைனிங் ஹாஸ்டல் ஃபீஸ், லேப் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த டியூஷன் ஃபீ ரெமிட்டன்ஸ்க்கு வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் நீங்கள் 1 lakh குள்ளார இருக்கீங்கன்னா NITs அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுவே IIITs போயிட்டீங்கன்னா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கே 2 lakhs 2.5 lakhs எல்லாருமே ஃபீஸ் அதிகமாக தான் பே பண்ணிருக்காங்க. IIITs ரொம்ப காஸ்ட்லி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே NITஸ்ல அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT போன ஒரு பேரண்ட்டுக்கு டெப்டி தாசில்தார்கிட்ட அவர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாருன்னா அதை அவங்க அக்செப்டே பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப நேரம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் 10 minutes இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக ஓபிசி நான் கிரிமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து போன வருஷத்தில் இருந்த டீட்டெயில்ஸை காமிக்கிறேன். உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியுமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா ப்ராசஸும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ஃபோட்டோகிராஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே இங்கே டீட்டெயில்டாக சொல்லிட்டுருக்காங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். ஷுட் பி இன் கலர் வித் 80% ஃபேஸ் வந்து 80% விசிபிளாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் தான் கொஞ்சம் நேரம் அந்த செஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் வித்தவுட் மாஸ்க்லாம் நீங்கள் போட்டிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் விசிபிள் இன்க்ளூடிங் இயர்ஸ் அகெயின்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாமே தெளிவாக தெரியணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுனாலுமே உங்களோட கண் ஐ வந்துட்டு விசிபிளாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஃப்ளாஷ் போட்டு மேபி உங்களோட ஸ்பெக்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களோட கண் விசிபிளாக இல்லைனாலுமே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ஒரு ஃபோட்டோகிராஃப் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஷுட் பி நேம்ட் அஸ் ஃபோட்டோகிராஃப். அது வந்து ஃபோட்டோகிராஃப்னு பேர் வச்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது வந்து 10 to 300 KB சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்பவே அந்த அண்ணங்கிட்டே சொல்கிறீங்க. ஏன்னா அவங்க கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டியோட கொஞ்சம் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி தருவாங்க. அதுவே நம்ம தனியாக ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அந்த இமேஜ் குவாலிட்டி புவராக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர்கிட்ட அங்கேயே அந்த ஸ்டூடியோலேயே அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாகவும் தருவாங்க. அவங்கள்ட்டே ஸ்கேன்ட் இமேஜும் கேளுங்க. அது வந்து 300 KBக்கு குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இல்லைனா வந்து உங்களுக்கு தான் எப்படி அது கம்மி பண்ணுறது எதுவுமே நமக்கு புரியாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலுமே அந்த குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குமானா இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்டே
உங்களுக்கே அந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட், இதெல்லாம் நீங்கள் அப்போ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓபிசி நான் கிரீமி லேயரில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா போன வருஷமே ஓபிசி நான் கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க தான் வந்துட்டு தாசில்தார் பேர், அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் நிறைய இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days லாஸ்ட் 1 வீக்கில் தான் நிறைய பேர் ரிஜிஸ்டரே பண்ணாங்க. இதனால் என்ன ஒரு இஷ்யூ ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது வந்து இந்த வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் பை மிஸ்டேக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயரில் வந்தோ இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஏதோ ஒரு கேட்டகரியில் இருந்துட்டு தெரியாமல் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மார்க் எல்லாமே, உங்களோட ரேங்க் எல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் ஜென்ரல் டு பெனிஃபிஷியரி போகவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெனிஃபிஷியரியிலேருந்து நான் பெனிஃபிஷியரி வரலாம், ஆனால் நான் பெனிஃபிஷியரிலேருந்து பெனிஃபிஷியரி போகவே முடியாது. அதாச்சும் தெளிவாக சொல்கிறேன். என்ன விஷயம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஜென்ரல்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் தான் வரும். ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஏர். அப்போ ஏர் ரேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பின்னாடி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஜோசா கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் 99% வச்சிருந்தாலுமே உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சிஎஸ்சி கிடைக்குமா இசிஇ கிடைக்குமாங்கிறது டவுட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி ட்ரிபிள் இ கிடைக்கலாம், இல்லைனா அது கீழே இருக்க பிரான்ச் தான் கிடைக்கலாம். நீங்கள் ஜென்ரல் ரேங்கிங்கில் வரீங்கன்னா, அதுவே நீங்கள் ஓபிசி நான் கிரீம் லேயரில் வரீங்கன்னா 99% உங்களுக்கு இசிஇ கண்டிப்பாக கிடைச்சிரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 99.5% மேலே இருந்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓரளவு ஷோராக சொல்லலாம் சிஎஸ்சி கிடைக்கும்ன்ட்டு. வருஷம் காம்படிஷன் மாறும். பட் ஓபிசி கேட்டகரியும் எஸ்சி கேட்டகரியும் போன வருஷம் ஹெவி காம்படிஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் வழக்கமாக இருக்கிறது தான். ஸோ ஜென்ரலை வந்து நம்ம கன்சிடரேஷனே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தெரியாமல் கூட ஜென்ரல்னு ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பெனிஃபிஷரி உங்களுக்கு கிடைக்காது. மேபி உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம், சார் நான் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஓபிசி என்சிஎல்ல நான் வருவேன், அப்போ என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல, எனக்கு அதுக்கான ஃபீ ரெமிட்டன்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி எல்லாமே சொல்லுங்க அப்படின்னா அவங்க தாராளமாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது ஜோசா கவுன்சிலிங்கில் குதிரை கொம்பா மாறிடும். ஸோ சிசாப் கவுன்சிலிங்கில் சான்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் கவுன்சிலிங்கில் அவங்க வந்து ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் எடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து ரேங்கிங் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் சிசாப் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கிறது மட்டும்தான் வரும். இந்த வருஷம் நிறையாவே வந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோர் தென் ஒரு 14,000 ரேங்க்கு கிட்ட வந்துச்சு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சிசாப்பில் அப்கிரேட் ஆச்சு. நானே பர்சனலாக நிறைய பேரண்ட்ஸுக்கு பண்ணேன், எல்லாருக்குமே அப்கிரேட் ஆச்சு, சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. தப்பி தவிர கூட ஜென்ரல் ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு இது ரெண்டும் தான் வேணும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1 lakhக்குள்ளார் வரீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு போன வருஷம் அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் புதுசு வந்தோடனே நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் தாசில்தார். இவங்க ஆக்சுவலாக நான் பண்ண பேரண்ட். ஸோ அவங்க எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாசில்தார் கிட்ட வாங்கிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஐடி சுரத்கல் கிடைச்சிது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு ஃபீ ரெமிட்டன்ஸ் கிடைச்சிருச்சு எல்லாமே. இன்கேஸ் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடி அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிப்போர்ட்டிங் தான், ஆன்லைன் பேமெண்ட் தான். மேபி நீங்கள் உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணுறப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து திரும்ப வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் ஆஃப் தாசில்தார் கிட்ட வாங்கியிருக்கணும். மேபி நிறைய பேரண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டெப்டி தாசில்தார் கிட்ட வாங்கிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெப்டி தாசில்தார் கிட்ட வாங்கின எந்த பேரண்ட்டுக்குமே
அவங்க அக்செப்டே பண்ணல. தாசில்தார் கிட்ட தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா என்ஐடி கேலி கிட்ட அவர் கிடைச்சிருந்துச்சு. ஸோ நீங்க கண்டிப்பா தாசில்தார் கிட்ட தான் வாங்கணும், டெப்டி தாசில்தார் கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கான ரெமெடியுமே அவங்களே சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்றேன். இப்பெல்லாம் வந்துட்டு வேஸ் இருக்கு, நீங்க வந்துட்டு பயந்துட வேண்டாம். உடனே வந்துட்டு அச்சச்சோ ஆயிடுச்சே இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபார்ம் இருக்கு. நீங்க திரும்ப தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ் டு கிளைம் டியூஷன் ஃபீ கன்செஷன், இதுக்குன்னே தனியாக ஒரு ஃபார்ம் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி, இதுலையுமே அந்த சார் ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஆஃபீஸில் வைக்காம சார் அனுப்பிட்டாரு. அவங்க அக்செப்ட் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸில் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் சீல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப, ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப, ஏன் ஜோசா கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கூட இது ஒரு இஷ்யூவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்லோட் பண்ணப்போ யாருக்கும் query ரைஸ் ஆகவே இல்லை, நீங்கள் டெப்டி தாசில்தார் கிட்ட வாங்கியிருந்தாலுமே. ஆனால் என்ஐடி அட்மிஷன் அப்போ குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஃபீ ரெமிட்டன்ஸ் வர்றப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு இஷ்யூவாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் இதுக்கு கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தராங்க. மேபி உங்களுக்கு வந்து ஏதோ நார்த் ஸ்டேட்லலாம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கே 4-5 டேஸ் ஆகிடும். ட்ரெயினில் நான் சொல்கிறேன், இல்லைனா நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி வரணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே மேக்ஸிமம் டேரெக்டாக தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு பெஸ்ட். ஓகே, நீங்கள் டெப்டி தாசில்தார்ட்டையோ விஏஓ கிட்டேயோ அப்ளை பண்ணுறப்ப இப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு எனாஃப் டைம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்குமே எனாஃப் டைம் கிடையாது. நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்லையும் சரி, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குமே 3-4 டேஸ் தான் கேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு அலர்ட்னஸ் சொல்லிடுவோம். உங்களுக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுவே மற்ற கேட்டகரிக்கு என்ன சார், இப்போ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டுமே இவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிசி என்சிஎலுக்கு தான் அவங்க கிரீமி லேயரா நான் கிரீமி லேயராங்கிறது அந்த இன்கம்மை பொறுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாறும். ஸோ அதனால எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறிடுச்சு. மேபி நீங்கள் அந்த பழைய கார்டு மெத்தட் வச்சுருந்தீங்க, அந்த கார்டு ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் நார்மல் அந்த டிஜிட்டலைஸ்டாக மாற்றிக்கோங்க. அதுதான் இப்போ எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதர் தேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீ ரெமிட்டன்ஸ் வந்துடும். ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது, எந்த ஒரு சலுகையுமே கிடையாது, டிஸ்கவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் பெயின்ஃபுல் தான், பட் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மேபி பெனிஃபிஷியரி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நான் பெனிஃபிஷியரியாக ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. ஜென்ரலாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் ஓபிசி என்சிஎல்ஓ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அதுக்கப்புறம் ஜென்ரல் மாற்ற முடியுமானா அது மாற்றிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. அதாச்சும் ரீஸ்டோரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்டகரி ரீஸ்டோரன்ஸ் பண்ணிக்கலாம், ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நீங்கள் ஜென்ரல்லேருந்து ஓபிசி போகணுன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நான் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.